அளவற்ற அருளாளரும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. இன்னைக்கு அல்லாஹ்வின் அழகிய திருநாமத்தையும் அதை ஓதுனா கிடைக்கக்கூடிய பலன்களை பற்றியும் இந்த வீடியோவில் பார்ப்போம். முதலாவது திருநாமம் அல் மலீக், பேரரசன். ஒவ்வொரு நாளும் சுபுஹு தொழுகைக்கு பின் யா மலீக் என்று அதிகமாக ஓதி வந்தால் இன்ஷா அல்லாஹ் அவரை சீமானாக்கி வைப்பான். இரண்டாவது திருநாமம் அல் அஜீஸ், யாவரையும் மிகைத்தவன். இதனை ஒவ்வொரு நாளும் 40 தடவை வீதம் 40 நாட்களுக்கு ஓதி வந்தால் அல்லாஹ் அவரை கண்ணியத்திற்கு உரியவராகவும் சீமானாகவும் ஆக்கி வைத்திடுவான். சுபுஹு தொழுகைக்கு பின் இதனை 41 தடவை ஓதி வந்தால் எவரிடத்திலும் தேவை உள்ளவனாக ஆகமாட்டார், கண்ணியமும் வந்து சேரும். மூன்றாவது திருநாமம் அல் வஹாப், கொடையளிக்கிறவன். வறுமையில் அகப்பட்டவர் இதனை அதிகமாக ஓதி வந்தாலும் லுஹா தொழுகையின் கடைசி சஜிதாவில் 40 தடவை ஓதினாலும் இன்ஷா அல்லாஹ் அவருடைய வறுமை நீங்கும். ஏதேனும் முக்கிய தேவை ஏற்பட்டால் வீட்டிலோ அல்லது மஸ்ஜிதிலோ 3 முறை சஜிதா செய்து இதனை 100 தடவை ஓதினால் இன்ஷா அல்லாஹ் தேவை நிறைவேறும். நான்காவது திருநாமம் அர் ரஸாக், உணவளிக்கிறவன். சுபுஹு தொழுகைக்கு முன் இதனை 10 தடவை ஓதி தன் வீட்டின் 4 மூலைகளிலும் ஊதினால் இன்ஷா அல்லாஹ் உணவின் வாசல் திறக்கப்படும், நோயும் வறுமையும் ஒருபோதும் ஏற்படாது. இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.